வணக்கம். மொபைலில் நம்ம ஒரு ரிவ்யூன்னு பார்த்தாலே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ஸ் நம்ம கேட்டிருப்போம். வணக்கம் மக்களே அப்படின்னு சொன்ன அந்த வாய்ஸோட சொந்தக்காரர் திரு சசி அவர்களை இன்றைக்கி சந்திக்கிறோம். அடையார் நடிகர் சசி அப்படின்னா ரொம்ப பரிச்சயம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் பொதுவாக உங்கள் வீடியோ அப்படின்னு வந்தாலே அந்த வணக்கம் மக்களே அப்படிங்கிறது மட்டும் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டாலே ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இது நீங்களாவே பண்ணீங்களா இல்லை எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் இப்போ என்னை பார்த்தோட என்ன சொல்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா, வணக்க மக்களே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த வணக்க மக்களேங்கிறது எல்லாருக்கிட்டையுமே ரீச் ஆகிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கும். அந்த வகையில் அதாவது யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஒரு வேர்டிங் வரும். ஒரு பாரதி ராஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பேசுவாங்க. அதேமாதிரி நம்ம சசிகுமார் அப்படின்னாலே வணக்க மக்களேங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இறங்கியிருக்கிறது ரொம்ப வரவேற்பை கொடுத்துருக்கு எனக்கு. இல்லை, அந்த சிக்னேச்சர் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு சார். கண்டிப்பாக. அது இல்லாமல் நீங்கள் ஒரு எந்த வீடியோலையுமே பார்த்தா கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன், நான் இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு மற்ற ஸ்டோரில் கொடுக்க முடியாதது, ஆன்லைனில் கொடுக்க முடியாது, உங்களால் மட்டும் ஏன் சார் தர முடியுது? அதாவது நம்ம 24 வருடமாக இந்த மொபைல் ஃபீல்டில் இருக்கோம். அதாவது நம்ம மொபைல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் காம்படிஷன், எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எவ்வளோ ஆன்லைன் ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு மாடர்ன் ட்ரேடு பண்ணுறாங்க. இந்த வகையில் நெட்வொர்க்ஸ்னாலே ஒரு சிறப்பு உண்டு. எப்பயுமே கிஃப்ட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னொன்று என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிஃப்ட்டு அதாவது ஓல்டு ஸ்டாக்கை கொடுக்கவே மாட்டோம். நம்ம 2026 நியூ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், அந்த கிஃப்ட்டை அவங்க போய் யூஸ் பண்ணணும் நல்லா. அதாவது அந்த மன திருப்தியோடு யூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு திருப்திங்கிற கான்செப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. யார் வந்தாலும் இப்போ நெட்வொர்க்ஸ்னாலே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வாங்க வர்றாங்க. மொபைல் வாங்கினாலும் சரி, ஒரு அக்சசரிஸ் வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆஃபர் கொடுத்து. சரி சார், நான் ஆன்லைனில் வாங்க வரதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோரில் வாங்கணும். எந்தெந்த இடத்துல சார் சென்னையில் வச்சுருக்கீங்க? நம்ம உங்களுடைய மெயின் பிரான்ச் கடந்த 24 வருடமாக திருவான்மூர் சிக்னலில் இருக்கும். அது தவிர்த்து நம்மளுடைய மேடவாக்கம், காமராஜபுரம், அம்பத்தூர், இந்த இடத்துல 4 இடத்துல நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு. சரி, அதில் மிக முக்கியமாக நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட்டு 3 மாதத்துக்கான ப்ராடக்ட் 2026 தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அடித்து சொல்கிறீங்களே, ஏன் அந்த இயரை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் போட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு டெலிவரி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார்கிட்ட. அவர் கேட்டார், நான் ஆன்லைனில் வாங்கினேன் சார் அப்படின்னு கேட்டார். ஆன்லைனில் வாங்கினீங்க, அது ஒர்க் ஆகலை சார், உடனே ஒர்க் ஆகலை சார், இதுக்கு எங்கே சார் வாரண்டி இருக்குது? அவர் எதுவுமே தெரியாமல் வந்தார் என்கிட்ட. இது நடந்து ஒரு 1 இயர் இருக்கும். அந்த 1 இயரில் ஒரு பாதிப்பை உண்டாக்குறது எனக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் ஆன்லைனில் வாங்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு ஏன் அப்படிங்கிறது பார்த்தப்ப அதோட ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அது ப்ராடக்டோட டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க, டெலிவரி பண்ணுறப்ப நம்ம எதுவுமே கவனிக்கிறது இல்லை. நம்ம நெட்வொர்க்ஸில் அதுலேருந்து ஒரு உறுதியாக பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க்ஸை பொறுத்தவரையும் 2026 நியூ ஸ்டாக், அதேமாதிரி 2027 2027 நியூ ஸ்டாக் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இறங்கணும். டெலிவரி பண்ணோம் அப்படின்னா எதாக இருந்தாலும் புது ப்ராடக்ட் தான் டெலிவரி ஆகுங்கிற கான்செப்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறவங்க நம்ம ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுத்துருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது எப்படின்னா, இப்போ காரில் லாஸ்ட் இயர் கார் வாங்கினா அப்படின்னா அந்த 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்கும். கரண்ட் இயர் கார் வாங்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைனில் இப்போ ஃபிசிக்கல் ஸ்டோரோட ஒரு 2,000 ரூபா கம்மி அப்படின்னா எல்லா மக்களும் பார்க்க வேண்டியது இந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக. இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே என்ன பார்த்தோம், அதாவது பழைய ஸ்டாக்கை வாங்கினா ஒரு கம்பெனி எங்கள்கிட்டக்குள்ளே அப்ரோச் பண்ணுறாங்க, சார் இந்த ஸ்டாக் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க சார், இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து இதை நான் பண்ணித்தரேன். ஒரு பவர் பேங்காக இருக்கட்டும், ஒரு ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், ஒரு நெக்மேன் ப்ளூடூத்தாக இருக்கட்டும், ஒரு ப்ளூடூத் பூம் ஹெட்செட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பேட்டரி ஓரியன்ட். அந்த பேட்டரி ஓரியன்ட் ப்ராடக்ட்டை நம்ம என்ன நினைப்போம், சார் காசு கம்மியாக கிடச்சி போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம உடனே வாங்கிறதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுவோம். ஆனால் ஆன்லைன்லேருந்து வர்றது என்ன டேட்டில் வருதுங்கிறது யோசிச்சிங்களா நீங்கள்? கண்டிப்பாக யாரும் யோசிக்க மாட்டேன். அந்த விழிப்புணர்வை உண்டாக்கணும் அப்படிங்கிறதானா கடந்த 1 இயராக நான் 2026 நியூ ஸ்டாக் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப இன்னோவேட்டிவாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை மக்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ நான் ஆன்லைனில் வாங்குகிறேன், எனக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள். ஆனால் உங்கள்கிட்ட வாங்கினா நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பீங்க எனக்கு? கண்டிப்பாக இஎம்ஐ
ஆன்லைனில் கூட இப்போ மொபைலில் இஎம்ஐ கட் பண்ணிட்டாங்க. இப்போ நெட்வொர்க்ஸ் மொபைல் ஸ்டோரில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க்ஸில் இஎம்ஐ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போயிட்டு இருக்கு. அதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க வந்து உடனே அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அது வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிறப்ப அவங்க மந்த்லி கட்டுறப்ப அவங்க ஈஸி. அதனால் இப்போ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஒரு 15,000 20,000 மொபைல் வாங்குறவங்க இப்போ 40,000 மொபைல் வாங்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியவே இல்லை, மாதத்துக்கு ஒரு 3,000 3,500 போகிறது தெரியல. இது வந்து ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குங்கிறதான் சொல்ல முடியும். இப்போ உள்ள ரீசெண்டாக ஆன்லைனில் எனக்கு டவுன் பேமெண்ட் 0 கூட பண்ண முடியும்ன்றாங்க. நம்மளும் அந்த மாதிரி இஎம்ஐ கண்டிப்பாக 0% இஎம்ஐயில் இருக்குது எல்லாமே. அதாவது அவங்க சிவில் பார்ப்பாங்க. மெயினாக சிவிலை பார்த்துட்டு சிவில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் கொடுக்காம 0% இஎம்ஐயில் பண்ணிக்கலாம். அதேமாரியே சிவில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா பண்ண முடியாதுன்னு கிடையாது. டவுன் பேமெண்ட் கொஞ்சம் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு பண்ணுறாப்புல இருக்கும். அதான் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. சரி, நீங்கள் 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்னா இந்த சில்வர் ஜூப்ளிக்கு கிஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து 25ஆம் ஆண்டை நோக்கி அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து என்னுடைய இதில் பார்க்கலாம். இப்போ அதாவது 150 டேஸ்லேருந்து நம்ம வந்து அதை டவுன் குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய 15/12/2025 25ஆம் ஆண்டு நம்மளுடைய தொடக்க விழா அன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து அனைவருக்கும் வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மறுநாள் அவங்களுக்கு உங்களுடைய கூப்பன் நம்பர் என்னங்கிறத நாங்கள் வந்து மறுநாள் கால் பண்ணி பேசி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதான் எங்களுடைய சிறப்பு. இந்த கூப்பன் நம்பரை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா 15/12/2026 அன்னைக்கு நாங்கள் ஒரு குழுக்கள் பண்ண போகிறோம். அதில் வந்து 3 வெஹிக்கிள் கொடுக்க போகிறோம், பைக் கொடுக்க போகிறோம். அது தவிர்த்து ஒரு 22 கிஃப்ட் கொடுக்க போகிறோம். டோட்டலாக 25 கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அந்த கிஃப்ட் வின் பண்ண போகுது யாருங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து இப்போ டெய்லி வந்து இதை பதிவை போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது தவிர்த்து கஸ்டமர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆஃபர் எதிர்பார்க்கணுங்கிறதுக்காக 1 டே ஆஃபர் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 டே ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக விற்கிறதுல அந்த 1 டே ஆஃபரில் வந்து ஒரு சிறப்பு விற்பனை உண்டு, சிறப்பு விலையில் கிடைக்கும். அதை தவறவே விட்றாதீங்க. நம்ம நெட்வொர்க்ஸை பொறுத்தவரையும் 2026 நியூ ஸ்டாக்குங்கிற கான்செப்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது குவாலிட்டி வைஸ் நெட்வொர்க்ஸில் வந்து சக்ஸஸாக இருக்குங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ குவாலிட்டியும் கொடுத்து எப்படி உங்களால் ஆன்லைனில் விட கம்மியாக கொடுக்க முடியுது? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸாக இருக்கணும். எங்களுடைய மார்ஜின் வந்து மினிமம் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நம்ம 24 வருஷம் 25 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்ப கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கிறதுனால அது எங்களுடைய கஸ்டமருடைய திருப்தி எங்களுடைய திருப்தி அதுதான் மெயின் எங்களுடைய கிரிட்டீரியாவே இதில். அதனால தான் அப்படி நாங்கள் ஆஃபர் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அதுக்கான கொரியர் காஸ்ட்டு நாங்கள் தான் எடுத்துக்கணுமா? கிடையவே கிடையாது. நான் சொல்கிறத தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்கிற கான்செப்ட்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் உங்களை நம்பி எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா. நான் வந்து 24 வருடமாக இந்த திருவான்மூரில் இருக்கோம். நம்மளுடைய சர்வீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்னோட யூடியூப்பை பார்த்துட்டு அந்த நண்பகத்தன்மை வந்து வர ஆரம்பிச்சிட்டு கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சது, அதை வந்து டெலிவரி பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கா. அவங்களுக்கு நாங்கள் இம்பார்ட் கொடுப்போம். அவங்களுக்கு கொரியர் வந்து இப்படி சேஃப்டியாக போகுதாங்கிற அளவுக்கு நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கொரியர் புக் ஆனாலே அந்த கொரியரோட நம்பர், கன்செப்ட் நம்பர்லாம் அனுப்பி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு டீம் வந்து உங்கள்ட்ட இயங்கிட்டு அப்படிங்கிறது. அப்போ உங்களோட அந்த 25வது ஸ்பெஷல் இயர் எந்த நாள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 15/12/2026 15/12/2026 அப்படிங்கிறது 25வது வருஷத்தில் அடையாள டேட்ஸ் அடியெடுத்து வைக்கிற அந்த நாளில் ஒரு 3 அதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அந்த வெஹிக்கிள், ஏன்னா லாஸ்ட் 24வது வருஷத்தில் வைக்கும்போது ஸ்கூட்டி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஸ்கூட்டி ஆஃபர் போனதை பற்றி நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். சார் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸைட்டட் கிஃப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த லக்கி வின்னர் யார் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ப்ராடக்டை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் மக்களே.